தலையில எடுத்து, அவ சத்தியில நிற்கிறோம், அது அவ தலையில எடுத்து, அது ரெண்டும் முடிஞ்சு போயிடுது. திரும்பி நான் பார்க்கணுங்கிறா. போன நீ ஏன் திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வர? என்ன பேசுறோம்னு கூட ஒரு நிதானம் இருக்காது. இது மாதிரி கத்தினா மாமிகிட்ட சொன்னா, என் மாமா கத்துறாருன்னா அது மாமிக்கு இது பழக்கம். நீங்க புது சொன்னோம், அவங்களுக்கு அது புரியாது. கொஞ்ச நேரம் கத்திட்டு அதுவே ஓஞ்சிரும். அந்த லெவலுக்கு போயிடும் நம்மளோட கோபத்தோட மகிமை. அப்படி இருக்கக்கூடாது. இதை செஞ்சா அவருக்கு பிடிக்காது, இதை செஞ்சா அப்பாவுக்கு பிடிக்காது, இதை செஞ்சா அம்மாவுக்கு பிடிக்காது, இதை செஞ்சா எஜமானனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு நாம நடந்துக்கணும். பொய் சொல்லணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பொய் சொல்ற மாதிரி குழந்தைகளை தயார் பண்ணக்கூடாது. உண்மையை பேசுற மாதிரி தான் தயார் பண்ணணும் குழந்தைகளை. தப்பு செய்யறது சகஜம். பிடிக்காதுங்கிறத புரிய வைக்கணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஜிதக்ரோதா துதிமான், காந்தி உள்ளவனா இருக்கணும், ஆகர்ஷணம் பண்ணணும், எல்லாரையும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அனசூயகா, அதை விட ரொம்ப முக்கியம், பொறாமையே இல்லாம இருக்கணும். ஏன்னா பகவான் ஒவ்வொருத்தரை படைக்கும் போதே ஜென்மாந்தரத்தினுடைய தொடர்புனால இன்னத்துக்குன்னு பகவான் படைக்கிறான். அப்ப அவர்களுடைய தகுதிங்கிறது இப்ப சம்பாதிச்சிருந்தது இல்லை, பல ஜென்மாவோட தொடர்ச்சி. அது இன்ன ஃபீல்டுக்கு இவாதான். நம்ம அதுக்கு வர முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு அந்த ஜென்மாந்தர கர்மா இருந்தா அதுல கொண்டு விட்டுரும் நம்மள. அது மேல அதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகுது, அது வேற விஷயம். இந்த முக்கியமானது ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறதை விட பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பொறாமைன்னா என்ன, அசூயன்னா என்ன? தர்மபுத்திரரை பார்த்து கேட்டான், எட்ரஸ் கேட்கறது மகாபாரதத்துல. அசூய பொறாமைன்னா என்னன்னு கேட்டது. பிறர் சுகமா இருக்கிறத பார்த்து தன் சுகத்தை எவன் தொலைக்கிறானோ அதுக்குதான் பொறாமைன்னு பேருன்னாரு. அவன் சௌக்கியமா இருக்கான், அது அவனோட கர்மா. நாம சௌக்கியமா இருக்கோம், நமக்கு என்ன குறைச்சல்? ரசமன்னம் சாப்பிட்றோம், வீடு இருக்கு, வச்சுட்டு இருக்கோம். அவன் 5 வீடு வச்சுட்டு இருக்கானே, உனக்கு ஒரு வீடு இருக்கு, அதுவே இல்லாத எத்தனை பேர் உலகத்திலேயே. மனசு தாபத்தை அடையாம இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவாளை பார்க்க கூடாது வாழ்க்கையில, நமக்கு கீழே உள்ளவாளை பார்க்கணும். நதாபை ரவிஹூயசே அப்படிங்கிறார் நாரத துருவ சரித்திரத்துல. நமக்கு கீழே உள்ளவாளை பார்த்தாதான் வாழ்க்கையில உலகம்னா என்னன்னு தெரியும். கீழே உள்ளவாதான் ஜாஸ்தி ரொம்ப. நம்மள சௌக்கியமா தான் பகவான் வச்சிருக்கா. பொறாமையே இருக்கக்கூடாது, பிரமிக்கணும், சந்தோஷப்படணும். ராவணனை பார்த்து சந்தோஷப்படுறார் ராமர். எங்கேயாவது உண்டா உலகத்துல? எங்கேயாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நீ சௌக்கியமா இருக்கிறவன்டா ராவணா, நீ இப்படி கஷ்டப்பட்டு நிக்கிறது நியாயம் இல்லை, நீ போயிட்டு வாங்குற? இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தனம்ங்கிறது. இதெல்லாம் இந்த நிலையை அடையணும்னு நினைக்கணும். பொருளாதாரத்துல உயர்வே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ வகையில பணம் வந்து சேர்ந்துடுறது, ஆனா அந்த சிறுமை மாறவே மாறாது. கஸ்யபிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுக. இவனுக்கு கோபம் வந்தா தேவதைகளே பயப்படுற மாதிரி கோபம் வரவனா இருக்கணும்னு ஒரு 16 கேள்வி உள்ள மனிதன் அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே, இப்ப இருக்கானா, நான் பாக்குற மாதிரி இருக்கானா அப்படின்னு கேட்ட உடனே நாரதருக்கு ஒரு சிரிப்பு வந்து. என்ன மகாத்மாவானும் உலகத்துல நாம செய்யறோம்னு நினைக்கிறோம், பகவான் வந்து அவன் தான் செய்யறான். பகவத்கீதையில ஏகாதசாத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காண்பிச்சு, அந்த விஸ்வரூபம் மற்ற விஸ்வரூபத்திலேருந்து எந்த வகையில வேறுபட்டது அப்படின்னா, வாயில பீஷ்மர், துரோணர் இவெல்லாம் அடிபட்டு இருக்கா, கர்ணன் இவெல்லாம் அடிபட்டு இருக்கா. இது என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்றார், மமை வைத்தே நிகதா பூர்வமேவ, இவர்களெல்லாம் ஏற்கனவே நான் கொன்னுட்டேன். அதுக்கு அர்ஜுனன் கேட்டான், அப்ப இந்த சண்டையே வேண்டாம் என்ன, என்ன எதுக்கு கொண்டு முன்னாடி நிறுத்திருக்க? நீ தான் கொன்னுட்ட, முன்னாடியே கொன்னுட்ட அப்படின்னா நான் எதுக்கு சண்டை போடணும்னு கேட்டான். நிமித்த மாத்திரம் பவான் பகவான்.
நீ ஒரு நிமித்தம். நிமித்தம்னா நீ ஒரு கருவி. கருவி எப்படி அதை சம்ஸ்கிருதத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தை எல்லாத்தையுமே மற்ற மொழியில மாற்ற முடியாது. நீ ஒரு நிமித்தம், நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, நீ ஒரு கருவி மாதிரி. பகவான் தான் அவர்களை தீர்மானம் பண்ணினது வதம் பண்ணணும்னு. ஆனா பாரதத்தை எடுத்து படிச்சா அர்ஜுனன் பீஷ்மரை அடிச்சான், அர்ஜுனன் துரோணரை அடிச்சான், அர்ஜுனன் கர்ணனை அடிச்சான்னு பேர் வரணுங்கிறதுக்காக நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றாள் பகவான். அது மாதிரி இந்த இடத்துல நாரதருக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா, இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் எங்க போனார்னா அயோத்தியில ராமரை பார்க்க தான் போனார். அரண்மனையில ராமரை பார்த்தார். ராமரும் நாரதரும் ஒரு ஏகாந்தமா பேசும்போது பகவான் சொன்னார், பகவான் நாரதருக்கு தெரியுமோ, அவதாரம் முடிஞ்சு வைகுண்டம் கிளம்புற சமயம் வந்தாச்சு நாரதரே, இந்த அவதார சரித்திரத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். பகவான் இதை எழுதணும், எழுத்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அனந்தராம தீட்சிதர்னா அவர் எப்படி உபன்யாசம் பண்ணுவார் அப்படின்னு நினைவு வரவாளை காட்டிலும் அவர் கொடுத்த ஜெயமங்கலம் எங்கள்கிட்ட இருக்கு, அவர் கொடுத்த நாராயணியம் இருக்கு, அவர் கொடுத்த சுந்தரகாண்டம் இருக்குன்னு அந்த புஸ்தகத்தை தானே சொல்றோம் நாம. எழுத்து ரொம்ப, பதிவு ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு தான் 3 உலகத்துக்கும் பழக்கம் உண்டு, நீங்க தான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நாரதற்ற அந்த பொறுப்பை பகவான் ஒப்படைக்கிறான். நாரதர் போற வழியில வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார் சிஷ்யருங்கிறதுனால. வால்மீகி கேட்ட கேள்வி எல்லாம் இவர் தான் ராமாயணம் பண்றதுக்கு தகுதியானவர், இவர் கேட்ட கேள்விக்கு பதிலே ராமாயணம் தான். அப்ப நாரதர் நினைக்கிறார், என்ன பார்த்து ராமாயணம் எழுதுறதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே பண்ணி வச்சிருக்கான். என்னமோ நாரதர் வால்மீகிய ராமாயணம் பண்ண சொன்னார்னு கதையில வரப்போறது. உண்மையில தயார் பண்ணி வச்சது என்னன்னா அவர் தான். இது அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாத்தையும் பகவான் தான் பண்றான். கேட்டா நாம் பண்றோம்னு நாம சொல்றோம். நீ என்ன பண்ணுவ, போட்டுன்ற சோறு தங்கினா இதுக்கு தாண்டி உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு சக்தி உண்டா? நின்று படுத்துனா என்ன பண்ண முடியும்? யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவய துருவசுவாமி சொல்றார். நீ உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த இயக்கம் இருக்கு. அப்ப பகவான் இப்படி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் யோஜனை பண்ணி சொல்றேன். அகம்புத்வா தைரியுக்த ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்னா. கேள்வி கேட்டா 2 வகை உண்டு. கேள்வியை முன்னாடியே கொடுத்துருவா, என்னதான் கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு. இதுவாது நியாயம். ஒரு இன்டர்வியூக்கு நான் போயிருந்தேன், ஒரு டிவி இன்டர்வியூக்கு. அவ சொல்றா, எனக்கு கேட்கலாம் தெரியாது சாமி, நீங்களே கேள்வி எழுதின்னு வந்துருவோன்னு. நன்னா இருக்குன்னு. நீ எதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்றேன்னு கேட்டேன். இல்ல, இது பிரபலமானவரை வச்சு இன்டர்வியூ பண்றது, எனக்கு ஆன்மீகத்தை பத்திலாம் எனக்கு பரிச்சயம் கிடையாது, அதனால நீங்களே கேள்விய. பெரும்பாலும் அப்படிதான் நடக்கிறது. அவனே கேள்வி கேட்டு அவனே எழுதிக்கிறது தான். இது ஃப்ராடுலையும் உண்டு, நல்லத்திலையும் உண்டு. எதை கேட்டாலும் அந்த ஸ்பாட்ல வச்சு கேட்டா பதில் சொல்லக்கூடிய அறிவு சக்தி சில பேருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. பகவத் விஷயமா நாரதர்கிட்ட கேட்டா பதில் சொல்றதுக்கு சக்தி உள்ளவர். இந்த நான் ஆலோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்ல பகவத் குணம். தினமுமே இந்த 9 நாள் நீங்க கவனிச்சேன்னா, நான் 6:30 மணிக்கு கதை ஆரம்பிச்சா 5லேருந்து 8 நிமிஷம் தியான ஸ்லோகம் சொல்லுவேன். இது சொல்லாம கதை சொல்ல மாட்டேன். இது என்னதுன்னா, ராமாயணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு ராமாயண புஸ்தகத்துல போட்டிருக்கோ அதைத்தான் நான் சொல்றது. பாகவதம் சொன்னா பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு அந்த புஸ்தகத்துல போட்டிருக்கும், அதைத்தான் நான் சொல்றது. பெரும்பாலா இப்ப எங்க மாதிரி சம்பிரதாயத்தை தாண்டி கதை சொல்றவா அப்படி சொல்ல மாட்டா. நேரடியா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு கதைக்கு வந்துடுவா, சப்ஜெக்டுக்கு வந்துடுவா. கதை கேட்கிறவாளே சில பேர் எங்களை கேட்டிருக்கா. இந்த பழைய கால ரேடியோ மாதிரி சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆறுது தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி
நேர ஆன் பண்ண உடனே QLD மாதிரி படார்னு வரக்கூடாதா சப்ஜெக்டுக்கு அப்படின்னு. இன்னொரு விசேஷம்னு சொல்றேன், இந்த கதைக்கு வரவாழ்த்தியே ஒரு அபிப்பிராயம் உண்டு. 6:30 கதைன்னா 6:30 கதை வர மாட்டா, 6:45 வருவா. ஏன்னா அது கதை கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும், சப்ஜெக்ட் வரட்டும். சூடு பிடிக்கிறதுக்கு என்ன தோசைக்கல்ல இல்ல டீசல் இன்ஜினா? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாம். ஏன் இவர் மெனக்கட்டி 8 நிமிஷம் பேசுறாரு, இத சொல்றாரு? இதுக்கு தியான ஸ்லோகம்னு பேர். இத சொல்லிட்டு தான் சொல்லணும். பகவத் விஷயத்தை மட்டும் நாம தியானம் பண்ணாம பொறுத்தியாருக்கு சொல்லக்கூடாது. நாம அனுபவிச்சதுதான். ஏன் உலகத்துல எத்தனை புஸ்தகம் இருக்கு? இந்த ராமாயணத்தை பாகவதத்தை மட்டுமே ஏன் திருப்பி திருப்பி நாம பேசுறோம் கேட்கிறோம் அப்படின்னா, இவர்கள் புறத்தியாருக்காக சொல்லல, தான் அனுபவிச்சத. அதிருப்தஸ்தம் முனிமந்தே பிராச்சேதச மகல்மஷம். ராமாயண தியான ஸ்லோகத்தில் சொல்ற போனோம். இத்தனை ராமாயணம் சொல்லி வால்மீகிக்கு என்ன மனசுனால் அதிருப்தின்னா, நாம ராமாயணம் முழுசா சொல்லல. இன்னி பிறந்த எனக்கு அந்த அதிருப்தி உண்டு. முழுசா ராமாயணம் சொல்லலையே, முழுசா ராமாயணம் சொல்லலையே. 30 நாள் சொல்லியாச்சு, 108 நாள் சொல்லியாச்சு. சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. ராமகுணம் எல்லையற்றது, அது வேற விஷயம். இருந்தாலும் நாம முழுசா திருப்தி அடையிற அளவுக்காவது ராமாயணம் சொல்லணும்னு ஆசை ஓடிண்டே இருக்கும் மனசுக்கு. அதனாலதான் நிறைய சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு என்னால அதை கண்டினியூ பண்ண முடியாம இல்ல, டைம் இல்ல. சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ண பாகவதம், சம்பூர்ண பாரதம், இந்த ஸ்கிரிப்ட பேசணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் யூடியூப்ல போய் பார்த்து எல்லாம் தெரியும். அதெல்லாம் அப்ப அப்படி ஏன் நிக்கிறதுனால டைம் இல்லை. ஆனா பேசுவேன், பேசணும். தான் தியானம் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதனால இவர் தியானம் பண்றார். நீ கேட்ட அத்தனை குணத்தோட உரியவன் யார் அப்படின்னா, இக்ஷ்வாகுவம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யः த்யுதிமான் த்ருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணः விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனுன்னு ஆரம்பிச்சு ராமர் குணத்தை சொல்றார். இதுல ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றேன், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. சூரிய வம்சம், மனு வம்சம், இதுதான் உலகத்துல பேச்சுல வழக்கத்துல இருக்கிறது. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இக்ஷ்வாகு வம்சம்ங்கிறார் இங்க குறிப்பிட்டு. ஏன் அப்படின்னா, இக்ஷ்வாகு ராமாயண வரத்துக்கு இக்ஷ்வாகு தான் காரணம். எப்படி அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர்னு சொல்றமோ, அந்த ரங்கநாதர் யார் காலத்துல வந்தார்? அவர் தேவலோகத்துல இருந்து 3 விக்கிரகம் இருக்கு பாருங்க. இந்த 3 விக்கிரகம் நம்ம சாஸ்திரப்படி சிற்பி வார்த்த விக்கிரகம் கிடையாது. நடராஜா, ரங்கராஜா, தியாகராஜா. திருவாரூர்ல உள்ள தியாகராஜா சிற்பி வார்த்த விக்கிரகம் கிடையாது. தேவலோகத்துல உள்ளது முச்சுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்தது. நடராஜா கைலாசத்திலேருந்து பகவான் வந்து நடனம் ஆடினது. அது மாதிரி ரங்கராஜன் இருக்கார் பாருங்க. அவர் யார் காலத்துல வந்தார் அப்படின்னா, இக்ஷ்வாகு காலத்துலதான் வந்தார். சரி, அதுக்கு ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கௌசல்யக்கு பகவான் ராமன் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? இந்த ரங்கநாதன் தான் காரணம். ஏன்னா அவளுக்கு கௌசல்ய பொறுத்தவரை ஜோசியர்களும் உனக்கு குழந்தை கிடையாது ஜாதக ரீதியான்னு சொல்லிட்டா, வைத்தியர்களும் சொல்லிட்டா அதுக்கெல்லாம் காலெல்லாம் தாண்டி போயிடுது, இனிமே குழந்தை பிறக்காது அப்படின்னுட்டா. அதை தாண்டி கௌசல்ய நம்புறா. இந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்திங்கிறது சொல்றேன். நம்பினா மட்டும் போறாது, அதுக்குள்ள காரியத்தை பண்றா. ரங்கநாதரை நித்தியம் கூட கூட கூடையா புஷ்பம் துளசி எடுத்து கொட்டுவலாம் ரங்கநாதருக்கு பின்னாடி பூஜை பண்ணி. ஓம், அதனாலதான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதருக்கு அஷ்டோத்திரத்துல ஒரு அர்ச்சனை, ஓம் கௌசல்யாராதித சரணாய நமஹா. அந்த ரங்கநாதரோட ஒரிஜினல் ரங்கநாதர், அதுலயே நமக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துருக்கு, அது வேற விஷயம். அந்த ரங்கநாதரோட பாதம் இருக்கு பாருங்க,
அந்த பாதத்துல கவச்சத்தை எடுத்துட்டு பார்த்தா பள்ளம் மேடு இருக்கும். இந்த பள்ளம் மேடு பிற்காலத்துல வந்தது இல்லை, கௌசல்ய காலத்திலேயே உள்ளது. ஏன்னா எப்படி அந்த பள்ளம் வந்தது? புளியையும் தேங்காய் நாரையும் வச்சு தேய்ப்பாளா? நம்ம அதுல எல்லாம் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி சுவாமியை தேய்க்கிறோமே, அது மாதிரி கௌசல்ய தேய்ப்பாளா அப்படின்னா அவ அது மாதிரிலாம் பண்ண மாட்டா. அப்படிலாம் தேய்க்கவும் கூடாது, சாஃப்டா தான் தேய்க்கணும் சுவாமிய. சும்மா கரகரன்னு வச்சு பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்க்க கூடாது. அது போன பிறந்து போட்டோம் அழுக்கு போரும். இந்த வரதராஜன் அது மாதிரி ஒரு அர்ச்சகர் பண்ணினார். ஜனன்யாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியார் இருந்தார். அவரோட கனவுல போய் வரதராஜன் என் முதுகெல்லாம் பாருங்க பார்த்தா ஒரே விளார் விளாரா கிழிஞ்ச மாதிரி இருந்தது. என்னதுன்னு கேட்டார். பட்டர் நாரை வச்சு தேய்ச்சுட்டார் அப்படின்னு ஒண்ணு. மறுநாளைக்கு பட்டரை பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தைய குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுவோம் நாம, அந்த காலத்துல பயத்தமாவு மஞ்ச பொடி இதைத்தான் வச்சுப்பா, இதை எப்படி பார்ப்பா குளிப்பாட்டுறதேங்கிறத பெரியாழ்வார் சொல்றார். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வைத்து என் நம்பிக்கை நீராட்டி. இந்த இந்த கிருஷ்ணருக்கு அந்த மஞ்சளையும் பயத்தமாவையும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கையில எடுத்து ஒரு தடவை இப்படி தடவி பார்க்கலாம் யசோதை. அதுல ஏதாவது அறப்படாம இருந்து நாம தேய்க்கிறதே கீறி எடுத்துனா என்ன பண்றது? அது மாதிரி கொண்டாடணும் குழந்தைகளை, அது மாதிரி சுவாமியை கொண்டாடணும். பாதம் எப்படி தேஞ்சதுன்னா இவ போட்ட புஷ்பத்தினாலேயே தேஞ்சு போயிடுது. இந்த பூஜைக்கு பலனாதான் ராமர் பிறந்தது. ராமர் பிறந்ததுனாலதான் ராமாயணம். ராமாயணத்துக்கு காரணம் ராமர். ராமர் பிறக்கிறதுக்கு காரணம் கௌசல்ய. கௌசல்யக்கு பிறக்கிறதுக்கு காரணம் பூஜை. பூஜைக்கு காரணம் ரங்கநாதர். ரங்கநாத்துக்கு காரணம் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு காலத்துலதான் இந்த ரங்கநாதர் அவன் கொண்டு வந்தது சொர்க்கத்திலேருந்து. அதனால இந்த சூரியனையும் விட்டார், மனுவையும் விட்டார் நாரதர். ராமனுக்கு காரணமான இக்ஷ்வாகுட்ட ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. ஜனைஸ்ருதா உலகத்துல உள்ள எல்லாராலையும் அறியப்பட்டவன். அதுதான் ஆச்சரியம். நான் ஒரு சர்வே ஒரு இது படிச்சேன், ஆர்டிகல் ஒன்று. இந்தியாவில் நம்ம 140 கோடி ஜனம் இருக்கும் அவ சொல்ற கணக்குப்படி. அதுல 80-90 கோடி மக்கள் ஹிந்துக்கள். இன்னைக்கு உள்ள இது கொஞ்ச நாள் போனா அப்படி இருக்காது. அதனாலயே திரும்பி குழந்தைகளெல்லாம் சொல்லும் போது 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுக்கொண்டு நாமே சொல்லணும். ஒரு காலத்துல கவர்மெண்ட் சொன்னது அது சொன்னதுங்கிறது அந்த காலம் வேற. இப்ப வர காலத்துல நம் தேசத்துல நம் வாழ்வியல் முறையில நாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ராஜா வரணுங்கிறத நாம் தீர்மானம் பண்ணணும். நாம் தீர்மானம் பண்ணணும்னா நம்ம கணக்கு கூட இருக்கணும். அது இல்லாம அந்த காரியம் நடக்காது. இந்த பேர்ல 80 கோடி மக்கள்ல 80 சொச்சம் கோடி, அதுல 40 கோடி பேர் ஆண்கள். கவனிச்சுக்கணும். இந்த 40 கோடி பேருக்கு ஒரு பேர் இருக்குமோனோ, அதுல 40% ராமன் பெயர் தான் இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கு. அதுதான் ஆச்சரியம். 12-15 கோடி பேரோட பேர் எடுத்துட்டேன்னா ராமன் ரிலேட்டடா தான். நான் ரொம்ப வியந்து போற விஷயம் என்னன்னா, ராமன்ட்ட பக்தி உள்ளவனுக்கு மட்டும் ராமசாமின்னு பேர் இல்ல, ராமனே இல்லைங்கிறவனுக்கு ராமசாமின்னு தான் பெயர். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இது மாத்திக்கலாமே. எனக்கு பிடிக்கலன்னா பேரை மாத்திக்கலாமே. ஏன் மாத்திக்கல? அந்த பேர் பிடிச்சிருக்கிறதுனால தானே வச்சிருக்க நீ. அதனால ராமர்கிட்ட அத்தனை ஜனைஸ்ருதா, ராமனை அறியாதவர்களே கிடையாது. இப்படின்னு ராமரோட பெயரை நியதாத்மா, கட்டுப்பாடோட உள்ளவர், மகாவீரியா, தியுதிமான, திருதிமான எல்லாத்தையும் சொல்லி இப்பேற்பட்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரத ஏற்பாடு பண்ணி கைகை வரம் கேட்டதுனால ராமர் காட்டுக்கு போயிட்டு ராட்சசாலோட ஏற்பட்ட விரோதத்தினால ராட்சசர்களை வதம் பண்ணிட்டு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இந்த அயோத்தியில இந்த மனுஷிய லோகத்துல
நிறைய தான தர்மங்களை பண்ணி யாகங்களை பண்ணிட்டு எத்தனை வருஷம் ராமன் இருந்தான் அப்படிங்கிறத இந்த சம்ஷேப ராமாயணத்துல ஸ்பஷ்டமா சொல்றான். தச வருஷ சஹஸ்ராணி தச வருஷ சதானி ச ராமோ ராஜ்யமுபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி. தச வருஷ சஹஸ்ராணி, தசான்னா 10 இன்டு 1000. தச வருஷ சதானி ச, தசான்னா 10, சதம்னா 100 இன்டு 100. 10 இன்டு 1000 10,000, 10 இன்டு 100 1000, 11,000 வருஷம் ராமன் இருந்தது. இப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரும், 11,000 வருஷம் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவோம். மகாபாரதத்துல தன் அப்பாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு பீஷ்மர் சொன்னாருங்கிறதுக்காக அவ அப்பா சொல்றார், ஸ்வச்சந்த மூர்த்தி உனக்குன்னா, நீ எத்தனை வருஷம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அத்தனை வருஷம் நீ இருக்கலாம்னா. இவர் எப்படி இருந்தார்? இந்த சந்தனுக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 புள்ள, அவங்காலத்துக்கு பீஷ்மர் இருந்தார். அவர்களுக்கு திருதராஷ்டிரன் பாண்டுன்னு விதுரர், அவர்கள் காலத்துக்கு பீஷ்மர் இருந்தார். அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் துரியோதனர்கள் கௌரவர்கள் 100 குழந்தைகள். அந்த தர்மபுத்திரன் பேரன், கொள்ளு பேரன், ஒரு வகையில பேரனோ கொள்ளு பேரனோ, அவனுக்கு 125 வயசு பர்யந்தம் பீஷ்மர் இருந்திருக்கா. அவருக்கு தர்மபுத்திரர் கிளம்பி போறதே அவருக்கு 127 வயசு. அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. 125 வருஷம் கிருஷ்ணாவதாரம் கம்ப்ளீட்டா சொல்றது. கிருஷ்ணனை விட 2 வயசு பெரியவர் தர்மபுத்திரர். அது எப்படி கரெக்டா சொல்றேன்னா, தர்மபுத்திரர் பிறந்தார், அடுத்த வருஷம் பீமன் பிறந்தான், அடுத்த வருஷம் அர்ஜுனன் பிறந்தாங்கிறதே கிருஷ்ணன் பிறந்தான், 2 பேருக்கு சம வயசுன்னா மகாபாரதத்துல இருக்கு. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கு சம வயசு.